என் அன்பு குழந்தையே, இன்று இந்த நரசிம்மர் உன் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய மனதிற்கு மிகுதியான நெருக்கலை ஏற்படுத்தலாம். ஏனென்றால் இன்று உன் அப்பா உனக்கு சொல்ல வந்தது உன்னுடைய உணர்வுகளோடு விளையாடக்கூடிய ஒரு செய்தி. ஆனால் கேட்டு முடித்து விட்டாயானால் இதில் உனக்கு மிக பெரிய தெளிவு கிடைத்துவிடும். உன்னுடைய வாழ்க்கையில் இருந்த மிக பெரிய பிரச்சனைக்கு உனக்கு முடிவு கிடைத்துவிடும். ஏனென்றால் சில காலமாக இந்த கேள்வி உன்னுடைய மனதிற்குள்ளும் இருந்து கொண்டு தான் இருக்கின்றது. இந்த கேள்விக்கு என் பிள்ளையிடம் பதில் இல்லை. என் பிள்ளை அதை எப்படி கையாள்வது என்று தெரியாமல் நீ மனக்குழப்பத்தில் இருந்து கொண்டிருக்கின்றாய். என் குழந்தையே, நீ பெற்றெடுத்த பிள்ளை ஒன்று ஒரு பிரச்சனையில் சிக்கி இருக்கின்றது. இந்த பிரச்சனையிலிருந்து அந்த குழந்தையை நீ மீட்டெடுக்க வேண்டும். அது உன்னால் மட்டுமே முடியும் என்ற ஒரு காரியம் என்பதனால்தான் இந்த நரசிம்மர் உன்னிடத்தில் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்பா நினைத்தால் அந்த விஷயத்தை முடித்து வைக்கலாம். ஆனால் அதனால் எந்த பலனும் இருக்காது. நீ செய்தால் மட்டும்தான், உன்னுடைய உணர்வுகள் அவர்களுக்கு தெரிந்தால் மட்டும்தான் அதிலிருந்து அவர்களால் மீண்டு வர முடியும். என் குழந்தையே, இப்பொழுது இருக்கின்ற இந்த சூழ்நிலைகள், இப்பொழுது இருக்கின்ற பிள்ளைகள் எல்லோருமே முன்பு நாம் பார்த்தவர்களை விட மிகவும் விசித்திரமாக அத்தனை விஷயங்களையும் செய்கின்றார்கள். என்ன செய்கிறார்கள், ஏது செய்கிறார்கள் என்று எந்த ஒரு செய்தியையுமே வீட்டில் வந்து வெளிப்படையாக சொல்வது கிடையாது. என்ன கேட்டாலும் அதை அவர்கள் மறைக்கத்தான் செய்கின்றார்கள். என்ன நடந்து விடுமோ, ஏது நடந்து விடுமோ, இவர்கள் ஏதேனும் பிரச்சனைகளை இழுத்து கூடாதே என்பது பெற்றோர்களின் பயம் எப்பொழுதும் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனாலும் என் குழந்தையே, இவர்கள் எப்பொழுதுமே தன்னுடைய வாழ்க்கையில் தான் செய்கின்ற விஷயங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று தான் நீ யோசிக்கின்றாய். அவர்கள் எப்படி வேண்டுமானாலும் இருக்கட்டும், என்ன வேண்டுமானாலும் செய்யட்டும். ஆனால் ஒருபொழுதும் இவர்கள் செய்கின்ற விஷயத்தினால் மற்றவர்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்பட்டுவிடக் கூடாது என்று தானே என் குழந்தை நீ யோசிக்கின்றாய். உன்னுடைய யோசனைகள் அத்தனையும் இந்த அப்பா எனக்கு நன்றாக தெரியும். நீ யோசிக்கின்ற விஷயத்தில் நான் நிச்சயமாக அறிவேன். ஆனால் இந்த அப்பா சில விஷயங்களை கண்டு கொண்ட பொழுது இதை உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் என்று நான் உடனடியாக முடிவெடுத்து விட்டேன். அதாவது இவர்கள் எல்லோருமே எந்த ஒரு விஷயத்தையுமே வீட்டில் பகிர்ந்து கொள்வதில்லை. அதற்கு காரணம் நீதான். ஏன் தெரியுமா? எந்த விஷயத்தை உன்னுடைய குழந்தை உன்னிடத்தில் சொன்னாலும் அதை பொறுத்து என்னவென்று நீ கேட்பது கிடையாது. உனக்கு மற்ற வேலைகளில் அதிக கவனம் இருக்கின்றது. ஆனால் பிள்ளைகள் பேசுகின்ற வார்த்தைகளை கேட்பதற்கு நேரம் போதவில்லை. இப்பொழுது கைபேசி என்ற ஒன்று வந்து அத்தனை பேரையும் முடக்கி வைத்திருக்கின்றது. தன்னை சுற்றி தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது என்பதை கூட தெரிந்து கொள்வதற்கு இங்கு யாருக்கும் நேரமில்லை. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கிறார்கள் என்றால்
தாய் ஒரு புறம், தந்தை ஒரு புறம், 2 குழந்தைகளும் ஆளுக்கு ஒரு புறம் என்று அந்த கைபேசியை வைத்து கொண்டு தான் விளையாடி கொண்டிருக்கின்றார்களே தவிர நேரங்களை பயன்படுத்தி கொண்டு யாரும் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசுவது கிடையாது. விஞ்ஞான உலகமாக இருப்பதில் எந்த தவறும் கிடையாது. ஆனால் விஞ்ஞானத்தை மட்டுமே வைத்துவிட்டு பாசம், பந்தம், உறவுகளை எல்லாம் மறந்து நிற்பது என்ன நியாயம் இருக்கின்றது? நீ நினைக்கலாம், அப்பா இது போன்ற வசனங்களை எல்லாம் 1000 பேர் பேசியாயிற்று, நீ சொல்ல வந்த விஷயத்தை சொல், இது கூட தெரியாமல் தான் நாங்கள் இருக்கிறோமா என்று என் குழந்தை நீ கேட்பதும் எனக்கு புரிகின்றது. அப்பாவிற்கு மனது கொஞ்சம் வருத்தமாக இருக்கின்றது. இப்படியெல்லாம் இந்த வாழ்க்கை சூழ்நிலைகள் மாறிவிட்டதே என்று சொல்லி இந்த நரசிம்மருக்கு மனது வேதனைப்படுகின்றது. நான் உன்னோடு இருக்கின்ற நேரங்களில் எல்லாம், நான் உன்னோடு பயணிக்கின்ற இந்த நேரங்களில் எல்லாம் நான் காண்கின்ற விஷயம் உன்னுடைய இல்லத்தில் மிகுதியான மன கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கின்றது. உன்னை சுற்றி நடப்பது எல்லாமே மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையை உனக்கு கொடுக்க வேண்டுமே தவிர எப்பொழுதும் காயங்களை அது கொடுக்க கூடாது. இப்படியாக ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசிக்கொள்ளாமல் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று தெரிந்து கொள்ளாமல் இருக்கும் வரை அவர்கள் மாட்டுகின்ற பிரச்சனைகள் உச்சத்தை தொடும் வரை அது உனக்கு தெரிய வாய்ப்பில்லை. எப்பொழுதுமே தினம் தினம் குழந்தைகளை அமர வைத்து அன்று விடியலிலிருந்து இப்பொழுது இருக்கின்ற அந்த நேரம் வரை என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை தினம் தினம் ஒரு நட்புணர்ச்சியோடு கேட்டு பழக வேண்டும். உனக்குள் இருக்கும் பொழுது, இந்த நட்புக்கான விஷயம் உன் வாழ்க்கையில் இருக்கும் பொழுது நிச்சயமாக அது ஒளிவு மறைவு இல்லாமல் அத்தனை விஷயங்களையும் உனக்கு தெளிவுபடுத்திவிடும். எந்த ஒரு விஷயத்தையும் உன்னிடத்தில் மறைப்பதற்கு அவர்களுக்கு மனது வராது. எப்பொழுதும் அவர்களை உதறுகின்றோமோ, எப்பொழுது அவர்களை வார்த்தைகளை மதிக்காமல் உதாசீனம் செய்கின்றோமோ, அப்பொழுது அவர்களுக்கு உன்னை விட மற்ற விஷயங்களில் கவனம் அதிகமாக இருக்கும். மற்ற விஷயங்களில் அவர்களின் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கும். தேவையில்லாத எண்ணங்கள் எல்லாம் மனதிற்குள் வரும். யார் ஒரு சிறு ஆறுதல் வார்த்தைகளை சொன்னால் கூட அவர்கள்தான் இந்த உலகமே என்பது போல தோன்ற வைக்கும். எப்பொழுதுமே குழந்தைகளை வளர்க்கும் பொழுது அவர்கள் தன்னைத்தான் பெரிய உலகமாக நினைக்க வேண்டும் என்கின்ற அளவிற்கு அன்பை நீ கொட்டி கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் அது அவர்களுக்கு சரியாக கிடைக்கவில்லை என்று வேறு எங்கும் அந்த அன்பை தேடி அவர்கள் செல்லக்கூடாது. இது முதலில் உனக்கு புரிதலில் இருக்கட்டும். உன் நரசிம்மர் உனக்கு சொல்வது புரிகின்றதா என் குழந்தையே? நீ நினைக்கலாம், பேசுவது எல்லாம் எளிது, செயல் கடினம் என்று. இதில் என்ன கடினமான விஷயம் இருக்கின்றது என் குழந்தையே? தேவையில்லாத நட்புகளும் தேவையில்லாத பழக்கங்களும் வீட்டில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்காமல் போனதால்தான் வந்திருக்கின்றது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சரியானபடி நல்ல நட்போடு இவர்களோடு பழகி இருந்தோமானால் என்ன நடந்தாலும் எந்த விஷயம் வந்தாலும் அதை ஒன்று விடாமல் உனக்கு நிச்சயமாக இவர்கள் சொல்லி இருப்பார்கள்.
எந்த ஒளிவும் மறைவும் இல்லாமல் ஒரு நிலையை இவர்கள் உருவாக்கி இருப்பார்கள். அப்படி இருந்துவிட்டோம் ஆனால் இனி உன்னை சுற்றி நடக்கின்ற எந்த விஷயங்களும் நிச்சயமாக உன்னுடைய புரிதலுக்குள். இப்பொழுது உன்னுடைய குழந்தை ஒரு ஆபத்தில் சிக்கி இருக்கிறது என்றால் அதற்கு என்ன காரணம் என்று யோசித்து பார்த்தாயா? என் குழந்தையே, அப்பா சொல்கின்ற வார்த்தைகளை நம்பினால் மட்டுமே கேட்க வேண்டும். ஏதோ அப்பா கதைவிட்டு கொண்டிருக்கின்றார் என்று சொல்லி நீ கேட்பாயானால் நான் சொல்வதில் இருக்கின்ற ஆழம் என்னவென்று உனக்கு புரியாது. நான் சொல்வதில் இருக்கின்ற உண்மைகள் எதுவுமே உனக்கு தெரியாது. என் குழந்தையே, இவர்கள் இன்னொருவருக்காக ஒரு விஷயத்தை செய்ய போக இப்பொழுது ஒரு சிக்கலில் மாட்டிக்கொண்டிருக்கின்றார்கள். ஒரு பிரச்சனை இவர்களை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இதிலிருந்து தப்பிக்க வேண்டும் என்று சொல்லி இவர்கள் ஒன்றிலிருந்து இன்னொன்று, அதிலிருந்து இன்னொன்று என்று பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் அடுக்கடுக்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள். நாம் சொல்லும் பொழுது இது ஒரு சிறிய பிரச்சனையாக தோன்றலாம். ஆனால் எதுவாக இருந்தாலும் இப்படித்தான் ஆரம்பிக்கும். நாட்கள் செல்ல செல்ல பிரச்சனைகள் பெரியதாகி கொண்டே இருக்கும். கடைசியில் உன்னால் இவர்களை முடியாத இடத்திற்கு சென்று விடுவார்கள். இப்பொழுதே சுதாரித்துக்கொள். எந்த காரணத்தை கொண்டும் இவர்களிடத்தில் அதிகார தோரணியை காண்பிக்க கூடாது. நான் உன்னை பெற்றவர், நான் உன்னை பெற்ற அம்மா, நான் உன்னை பெற்ற அப்பா என்று சொல்லி இவர்களிடத்தில் எல்லாம் ஒருபொழுதும் அதிகார தோரணியை காண்பிக்க கூடாது. அன்பு மட்டும்தான் இவர்களை அடிபணிய வைக்கும். உன்னுடைய பாசம் மட்டும்தான் இவர்களை உன் பேச்சை கேட்க வைக்கும் என்பதனை புரிந்து கொள். உன்னுடைய காலங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. அதாவது வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்கள் எல்லாம் முடிந்து விட்டது. இப்பொழுது உனக்கென வேண்டும் என்று இந்த வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களை செய்து கொடுத்து கொண்டிருக்கின்ற நான் நிச்சயமாக இனியும் உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பேன். உனக்கு என்றும் துணை இருப்பேன். உன்னுடைய குழந்தைகள் அவர்களிடத்தில் எப்பொழுதுமே ஒரு வெளிப்படையான அன்பினை கொடுக்க வேண்டும். நீ நினைத்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும் என்று சொன்னதற்கான காரணம் இப்பொழுது என் குழந்தைக்கு புரிந்ததா? என் பிள்ளையே, முதலில் மனம் விட்டு பேசுவது மட்டும்தான் எந்த ஒரு பிரச்சனைக்குமே தீர்வை கொண்டு வரும். நாம் ஆசைப்பட்டது போல நம் வாழ்க்கை மாறவில்லை என்றாலும் குழந்தைகளின் வாழ்க்கையை நல்லபடியாக மாற்ற வேண்டும். எந்த இடத்திலும் இவர்களை தவிக்க விடக்கூடாது. எந்த இடத்திலும் இவர்களை தனக்கு யாரும் இல்லை என்று நினைத்துவிடக்கூடாது. என்ன நடந்தது, ஏது நடந்தது என்று சொல்லி நீ உனக்கான வெற்றியை உறுதி செய்திட எப்பொழுதும் போல உன்னுடைய மகிழ்ச்சியை நீ உனதாக்கிட தயாராக இரு. உன்னுடைய குடும்பம் மட்டுமல்ல, உன்னுடைய குழந்தைகளின் வாழ்க்கை மட்டுமல்ல, எல்லாமும் உனக்கே இந்த வாழ்க்கையில் உச்சகட்ட மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று தான் இந்த அப்பா எப்பொழுதும் ஆசீர்வதிக்கின்றேன். உனக்கு என்றும் துணை இருப்பேன். உன்னையும் உன் குழந்தைகளையும் நான் நிச்சயம் காப்பாற்றுவேன். என்னுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்திற்கு நிச்சயம் உண்டு. உன் அப்பா என்றும் உங்களுக்கு துணையாக இருப்பேன். நல்லதையே நடத்தி கொடுப்பேன். நிச்சயம் நல்லது நடக்கும்.